சரியா தெரியாது. பகல் அவன் கேட்டுட்டு போவான். ஆனா ராத்திரி சமயங்கள்ல வழி அவன் கூகுள் மேப்ல வெளியே போவான். அவங்க லேடிஸ் அட்ரஸ் வச்சு சதீஷ் ஜனங்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்டுக்கு போனான். அவன் சிட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. அந்த ரோட்டுக்கு ரெண்டு புறமும் ஆலமரங்களும் அடர்ந்த செடிகளும் இருந்துச்சு. சதீஷ் ஆம்புலன்ஸை எடுத்துட்டு அந்த மேப் காட்டுற வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூகுள் மேப் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மேப்ல அந்த டிராஃபிக் லொகேஷன் ஏதோ 3 கிலோமீட்டர் தள்ளி காட்டுச்சு. சதீஷ் அந்த லேடி ஃபோன் பண்ணா, ஆனா அந்த ஃபோன் போகவே இல்ல. சதீஷ் வாட்ஸ்அப்ல கால் பண்ணா. ஹலோ மேடம், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ மேடம், ஹலோ. முக்கியமான செய்தி கட் ஆயிடுச்சு. எந்த சத்தமும் கேட்கல. கொஞ்ச நேரத்துல அந்த மொபைல்ல கிடைச்ச சிக்னலும் கட் ஆயிடுச்சு. நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியலையே. அப்பதான் அந்த ரோட்ல ஒரு லேடியும் அவ கூட ஒரு சின்ன பொண்ணும் இருந்தத சதீஷ் பார்த்தான். அந்த லேடி ஆம்புலன்ஸை பார்த்து கை காட்டிட்டு இருந்தா. சதீஷ் உடனே ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்பீடா அவங்க இருக்கிற பக்கம் போனான். அப்ப திடீர்னு அந்த புதற்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் ஓடி வந்தாரு. சதீஷ் ஆம்புலன்ஸோட பிரேக் போடுறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் அந்த ஆளு மேல மோதிடுச்சு. சதீஷ் ரொம்ப மோசமா பயந்துட்டான். ஏன்னா அவனுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதே கிடையாது. அவன் யாரு மேல ஆம்புலன்ஸ்ல போனான்னு பாக்குறதுக்காக அவன் ஆம்புலன்ஸ் விட்டு கீழே இறங்கி போனான். அவன் ஆம்புலன்ஸ் கீழே குதிச்சு பார்த்தான். அந்த இடத்துல யாருமே இல்ல. முன்னாடி ஒரு லேடி ஒரு பொண்ணு கூட நின்னுட்டு இருந்தா. அவங்களும் அந்த இடத்துல சதீஷ் புரிஞ்சு போச்சு. அவங்க ஆம்புலன்ஸ்ல வந்து மோதினது ஒரு மனுஷனும் கிடையாது, அப்புறம் முன்னாடி நின்னுட்டு அந்த லேடியும் பொண்ணும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இது ஏதோ ஆத்மாக்களோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டான். நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடணும். சதீஷ் சத்தியம் அடிச்சிருங்க. அங்க ஒரு பேய் உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பேய் மை மம்மி आपको எடுக்கக்க அங்கே போயினா சதீஷ் அந்த அடர்ந்த செடியில உள்ள ஓட ஆரம்பிச்சான். அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து தன்னோட ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணான். ஹலோ சொல்லு, நான் தான் சதீஷ் பேசுறேன். சொல்லு சதீஷ், நீ ஏதோ பேஷண்ட்டை கூப்பிட போன இல்ல? ஆமா, நான் வந்தது ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போதான். ஆனா இங்க எந்த ஒரு பேஷண்ட்டும் இல்ல. இதெல்லாம் ஏதோ ஆத்மா பேய்ங்க செய்யற வேலை மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் சீக்கிரமா. அழகா வந்திருக்கு. ஆங்க நமக்கு கோஃபையா மாக்கலாம் வா. ஹலோ சதீஷ். இந்த கரண்ட் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.